குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 2/10/2024. இப்போ நம்ம காமக்காப்பட்டி வத்தலகுண்டு திரு சவுந்தரபாண்டி அவங்க இடத்துல இருக்கோம். இந்த எலுமிச்சை மாலாம் இருக்குது இல்லையா, அந்த தோட்டம் ஏற்கனவே இருந்தது. நம்ம வரப்படுத்து வடிவமைச்சோம், வெப்பாத்தி குடி எடுத்தோம். இதில் ஊடு பயிர் இல்லாமல் அப்படியே இருக்குது, வெறும் புல் முளைச்சிருக்கு. அந்த பக்கத்து காட்டில் கிடக்கிற மாடெல்லாம் வந்து மேயுது. இப்போ தான் வேலி எல்லாம் பராமரிச்சிருக்காங்க. இதில் என்ன செய்யணும், ஊடு பயிராக வாழையை கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து உளுந்து பயிர் அது இதெல்லாம் உழவு ஓட்டணும், அதெல்லாம் பண்ணணும். இது வந்து வாழையை வச்சு விட்டோம்னா மரப்பயிராக போயிடும், பராமரிப்பு கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காக குழி எடுத்திருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்றரை குழி எடுத்து கொஞ்சம் நாள் ஆகுது, ஒரு 15-20 நாள் ஆகுதுன்னு வைங்களேன். இடையில ஒரு மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு குழி வந்து இந்த மாதிரி உறைஞ்சி போச்சு. இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்றையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு அடி மட்டத்தில் கிழங்கு வச்சா போதும் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி உறைஞ்சி போயிருக்கிற மண்ணை என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் போல் இதை கிளறி விடலாம். அப்படி சும்மா அங்கேயே, சரிங்களா, எங்கே கிளறுங்க பாண்டி, சும்மா அப்படியே லேசாக, அவ்வளோதான். நல்லா எவ்வளோ வேணாலும் கலரலாம். அந்த ஆனால் குழியை உடைக்கக்கூடாது. அந்த மண் உறைஞ்சி போன மண்ணை கொஞ்சம் கிளறி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. அப்படி தான், நல்லா கிளறி விடுங்க குழி அளவுக்கு. அவ்வளோதான் பண்ணிட்டோமா. அது பாருங்கள், சும்மா கொஞ்சம் போல, ஏன்னா உறைஞ்சி கிடந்த மண்ணை கிளறி விட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், பக்கத்துலேருந்து மண் எடுத்து ஒரு அரை அடிக்கு இதில் போட்டுறோம், சரிங்களா. பக்கத்தில் உள்ள பொலபொலப்பான மண் தூரத்தில் இருந்து அந்த புல்லை சேர்த்திட்டு சுத்தமான மண் அப்படியே மேலால் சுரண்டிட்டு, ஆமாம் இந்த பாருங்க. ஏன்னா புல் இருந்தால் முளைக்கும் இல்லையா, உள்ளே அவிஞ்சு போகும். அதனால் வெறும் மண்ணாக இருந்தால் ஒன்றுமே செய்யாது, அப்படியே கிடக்கும். அதுக்காக தான் அப்படியே எடுத்து போடுங்க, அதிலே போடுங்க, சும்மா போடுங்க. வெறும் மண்ணு தான், வேறு ஒன்றும் உரங்குறோம் ஒன்றும் கிடையாது. போடுங்க, நல்லா ஒரு அரை அடி அளவுக்கு போடுங்க. புல்லை எடுத்துடுங்க. போட்டிங்களா, அப்படியே லேசாக கையால் தள்ளி விடுங்க, மட்டம் கட்டிடுங்க. ஒரு அடி இருக்குமா, அப்படி மட்டம் கட்டிடுங்க. சும்மா அப்படியே லேசாக மட்டம் கட்டுங்க, அவ்வளோதான். கட்டிட்டீங்களா, போகிறோம். அப்படியே அந்த கிழங்கு எடுத்து வச்சுருங்க உங்கள் கையாலேயே. இப்போ மட்டம் கட்டியாச்சு. மேலே வந்து ஒரு அடி ஆழம் இருக்குது. கிழங்கு தூக்கி அதில் வைங்க. வச்சுட்டிங்களா, வச்சுட்டிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மண், இல்லை இவ்வளோதான். அப்படி இந்த மண்ணையை எடுத்து போட்டுடலாம். மேலால் உள்ள மண்ணை எடுத்து போடுங்க, தள்ளி விடுங்க. மேலே உள்ள மண், எடுத்து போட்ட மண்ணை முதல்ல தள்ளுங்க. அப்படியே ரவுண்டில் போட்டுவாங்க. மேலே அந்த குழியை எடுத்து போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மண்ணை இப்போ போடுறோம். இப்போ என்ன ஆகுங்க, ஏற்கனவே எடுத்த மண்ணை தள்ளி இருந்தால் தானே சமநிலை ஆகும். வெளியிலேருந்து கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு மண் போட்டிருக்கோம். இப்போ சுற்றி உள்ள மண்ணை எடுத்து போட்டால் இந்த இடத்துல மண் கொஞ்சம் அதிகமாகிடும். ஏன்னா அடுத்து வரப்போகிறது மழைக்காலம். மழைக்காலத்தில் வாழை மரத்து ஓரமாக தண்ணி நிற்கக்கூடாது, சரி. அழுத்தவே கூடாது. அப்படியே பொலன்னு போட்டுருங்க. இன்னும் போட்டுருங்க, மூடிடுங்க, குழியை மூடிடுங்க. ஏன்னா இன்னும் வந்து ஒரு 15-20 நாளைக்கு தாங்கும். குழி நனைஞ்சு இருக்குது இயல்பாகவே. அப்படியே இல்லைனாலும் கிழங்கு அவ்வளோ சீக்கிரம் செத்துறாது. கிழங்கு மூடிட்டார், அந்த இடத்துல இருக்குது கிழங்கு. தர மட்டத்துக்கு கீழேயே இருக்குது. அது கொஞ்சம் ஆழமாக வெட்டிட்டாங்க. நீட்டாக வச்சுருந்தாலும் தப்பு இல்லை, ஒன்றும் செய்ய வேணாம். அது தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் வாழைக்கிழங்கு. நீங்கள் மண்ணை தள்ளிடுங்க, மண்ணை தள்ளிடுங்க. வந்துடும், அது குறுத்து வந்துடும். லேசாக முடியுங்க, அது தாட்டாங்க. லேசாக அந்த இடம் மட்டும் லேசாக மேடை காட்டுங்க. இதெல்லாம் சுரண்டி லேசாக மேடு காட்டுங்க. மண்ணை குமிச்சுருங்க, லேசாக அப்படிங்க. இது கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம். புல் இல்லாமல் இருக்குது சிறப்பு. புல் இருந்தால் புல் கிளம்பிடும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வாழை இருக்குது, புல்லேருந்து வந்துடும் வாழை. அடுத்து மழை தொடர்ந்து இனிமேல் எப்படியும் ஒரு 2 மாதம் இது மழைக்காலம். வடகிழக்கு பருவமழை, வெப்பாத்தி குழிலாம் மூடிடுவோம். தோட்டம் முழுசாக தண்ணி உள்வாங்கிடும். இது வந்து அருமையான புஞ்சை கட்டமைப்பு. இது அதாவது ஒரு வாழை, கடலை, இந்த மாதிரி மரப்பயிர்களோ தோட்டப்பயிர்களோ கத்திரி இந்த மாதிரி பயிர்கள், நெல்லை தவிர
பாக்கி எல்லாம் புஞ்சைன்னு சொல்கிறோம். அது வாழ்வதற்கான ரொம்ப அற்புதமான கட்டமைப்பு இது. இது கிளம்பி வந்த பிறகு திருப்பி நம்ம வெப்பாத்தி குழியை திறந்து விட்ருவோம். இப்போ வெப்பாத்தி குழியெல்லாம் மூடிடுவோம். இது மாதிரி தோட்டம் பூரா ஒன்று கொண்ட குழி போட்டிருக்கு. அடுத்த வாழைக்கட்டை புதைக்கிறதுக்கு போகிறாங்க. சரிங்களா, காட்டுங்க. புதைச்சிட்டு இதே போல் தோட்டம் பூரா வாழையை புதைச்சி மூடிடுவோம். சரியா, அடுத்தது கோடை பிறந்து வெப்பாத்தி குழி எடுத்துருவோம். தேவைப்பட்டால் இந்த வாழைக்கு தண்ணீர் பாய்ச்சுவோம் கோடையில். அதை எப்படிங்கிறத அப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த குழியை லசா கிளறி விட்டு மூடுங்க.